அனைவருக்கும் வணக்கம் நண்பா. அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள். 11வது வகுப்பில் வரலாறு புத்தகத்தில் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் என்ற ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைன் கொஷின் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லைன் பை லைன் கொஷின் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 300 கொஷின் 400 கொஷின் அப்படின்னு நினச்சிடாதீங்க. வெறும் 81 கேள்வி தாங்க இருக்குது. புக் பேக் கொஷின் அதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சேர்த்து தான் 81 கேள்வி இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒரு பாடம் தான், ஆனால் ரொம்ப முக்கியமான பாடங்க. யூனிட் 6 அதில் வரக்கூடிய நிறைய தகவல்கள் இருக்குது. தமிழ் பகுதியிலேருந்தும் நிறைய தகவல்கள் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி யூடியூப்பில் புதுசாக ஹைப் அப்படிங்கிறத விட்டுருக்காங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு ஹைப்பும் கொடுங்க, சரிங்களா? நீங்கள் போடுற லைக்கு, நீங்கள் போடுற ஹைப்பு, நீங்கள் போடுற கமெண்ட்டு எங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்குது. ஸோ முடிந்தால் எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே, நம்ம கேள்விகளை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது புத்தக வினாவிடைகள். புத்தக வினாவிடைகளை முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம மெயின் கேள்விகளுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். கரிகாலன் என்பவர் யாருடைய மகனாவார்? இதற்கான பதில் கரிகாலன் இளஞ்சேட் சென்னி என்பவருடைய மகன். கரிகாலன் இளஞ்சேட் சென்னி என்பவருடைய மகன். இரண்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எந்த இணை தவறானது? எது தவறானதுன்னு கண்டுபிடிக்கணும். தலையாலங்கானம் அப்படிங்கிற இடத்துல போரில் ஜெயிச்சவர் நெடுஞ்செழியன், இது சரி. பட்டினப்பாலை என்ற நூலை எழுதியவர் கடிலூர் உருத்திரங்கனார், இது சரி. கஜபாகு அப்படிங்கிறவர் இலங்கை அரசர், கரெக்டு. திருவஞ்சிக்கலம் சோழர்களோடு தொடர்பில்லை, சேரர்களுடைய தலைநகரம் தான் திருவஞ்சிக்கலம். அப்போ பொருந்தாது, இதுதான் பொருந்தாது. அடுத்த கேள்வி, மூன்றாவது கேள்வி, எந்த மன்னர் ராஜசூய யாகத்தை நடத்தினார்? ராஜசூய யாகம், இதற்கான விடை பெருநற்கிள்ளி. பெருநற்கிள்ளி என்ற மன்னர் ராஜசூய யாகத்தை நடத்தினார். அடுத்து நான்காவது கேள்வி, இக்ஷவாகுகள் எந்த பகுதியில் வலிமை பெற்றிருந்தனர்? இக்ஷவாகுகள் அப்படிங்கிறவங்க ஒரு வம்சம். அவங்க ஆந்திரா கர்நாடகா பகுதியில் வலிமை பெற்றிருந்தனர். ஆந்திரா கர்நாடகா பகுதியில் வலிமை பெற்றவர்கள் இக்ஷவாகுகள். ஐந்தாவது கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளை வாசித்து தவறான கூற்றை வெளிக்கொணர்க. எது தப்போ அதை கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 தவறு. களப்பிரர்கள் சைவத்தை ஆதரிக்கவில்லை. களப்பிரர்கள் காலத்தில் சமண மதம் பௌத்த மதம் தான் வளர்ச்சி பெற்றிருக்கும். பல்லவர்களையும் பாண்டியர்களையும் களப்பிரர்கள் தோற்கடித்தனர், இதுவும் தவறு தான். இக்ஷவாகுகள் வேத வேள்விகளை ஆதரித்தனர், இது சரி. உப்பு வியாபாரிகள் உமனர்கள் என்று அழைக்கப்பட்டனர், இதுவும் சரி. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 தவறு. அடுத்து ஆறாவது கேள்வி, தக்கான பகுதியில் கிமு 1ஆம் நூற்றாண்டில் வலுவான அரசை உருவாக்கியவர்கள் யார்? தக்கான பகுதியில் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 1ஆம் நூற்றாண்டில் வலுவான அரசை உருவாக்கியவர்கள் சாதவாகனர்கள். அடுத்து ஏழாவது கேள்வி, யாருடைய கல்வெட்டுகளில் மூவேந்தரை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன? இதற்கான விடை அசோகருடைய கல்வெட்டுகளில் மூவேந்தரை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு. அசோகருடைய கல்வெட்டில் மூவேந்தரை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து எட்டாவது கேள்வி, அசோகர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? இந்தியாவுடைய புகழ்பெற்ற அரசர் அசோகர். அவர் கிமு 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர், கிமு 3. அடுத்து 9வது கேள்வி, ஸ்தூபிக்கல் எந்த மதத்தின் புனித கட்டடக்கலை ஆகும்? ஸ்தூபி அப்படின்னு ஒரு டைப்பான கட்டடக்கலை இருக்குது, அது பௌத்த மதத்தோடு தொடர்புடையது. பௌத்த மதத்தின் புனித கட்டடக்கலை ஆகும். அடுத்தது 10வது கேள்வி, தவறான கூற்றை கண்டறிக. எது தப்போ அதை கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று 2 மட்டும் தவறு. இங்கே ஸ்தூபியை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. புதை மேடுகளின் மேல் களிமண்ணால் கட்டப்பட்டதான் ஸ்தூபி, கரெக்டு. இறந்தோர் உடல் அங்கு புதைக்கப்படும், இது தவறு. இறந்தவர்களை எரிப்பாங்க, எரிச்சிட்டு அந்த சாம்பல் இருக்கும் இல்லைங்களா, அந்த சாம்பல் தான் இங்கே கொண்டாந்து வைப்பாங்க. ஸ்தூபி என்பது அரைக்கோள வடிவம் உடையது, இது கரெக்டு. ஸ்தூபி பேரண்டத்தை குறிக்கிறது, இதுவும் சரி. அப்போ தவறுன்னு பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்ட் மட்டும் தான் தவறு. 11வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. தொடக்கத்தில் புத்தருடைய அஸ்தி 8 ஸ்தூபிகளில் வைக்கப்பட்டுள்ளது. ஸ்தூபி புத்தர் ஆன்மீக உலகின் பேரரசர் என்பதை குறிக்கிறது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2மே சரிதான். புத்தரோட அஸ்தி 8 ஸ்தூபிகள் வைக்கப்பட்டிருக்கு. ஸ்தூபி என்பது புத்தர் ஆன்மீக உலகின் பேரரசர் என்பதை குறிக்கிறது. அடுத்து 12வது கேள்வி, தமிழக கேரள குகைகளில் காணப்படும் தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் பொருந்தாதது எது? தமிழ்நாடு கேரளாவில் காணப்படக்கூடிய தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் வராதது நனிக்கேட் கல்வெட்டு வராதுங்க. மாங்குளம் கல்வெட்டு, ஜம்பை கல்வெட்டு, புகழூர் கல்வெட்டுலாம் வரும், இங்கே தான் இருக்குது. நனிக்கேட் கல்வெட்டு இங்கே இல்லை. அடுத்தது 13வது கேள்வி, இந்தியாவிற்கு வெளியே வரலாற்று சான்றுகள் காணப்படக்கூடிய பெரனிக்கே, குவாசிர் அல் காதம்
ஆகிய இடங்கள் உள்ள நாடு எது? இந்த பெரனிக்கே அப்படிங்கிற பகுதியும் குவாசிர் அல் காதம் அப்படிங்கிற பகுதியும் எந்த நாட்டில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. விடை வந்து எகிப்து நாட்டில் இருக்குது. இந்த 2 லொக்கேஷனும் எகிப்துங்கிற நாட்டில் இருக்குது. அடுத்து 14வது கேள்வி, பண்டைய கால பொருளாதாரம், அரசாட்சி கலை ஆகியவற்றை பற்றி குறிப்பிடும் நூல் என்ன? பொருளாதாரத்தை பற்றியும் அரசாட்சி கலை பற்றியும் குறிப்பிடக்கூடிய நூல் அர்த்த சாஸ்திரம். எழுதியவர் சாணக்கியர்னு சொல்லுவாங்க, கௌடில்யர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 15வது கேள்வி, மகாவம்சம் என்பது எந்த மதத்தை சார்ந்த நூல்? மகாவம்சம் அப்படிங்கிறது இலங்கையில் இருக்கிற பௌத்த மதத்தை சார்ந்த நூல். இலங்கையை சார்ந்த நூல், பௌத்த மதத்தை சார்ந்த நூல். அடுத்து 16வது கேள்வி, 8 தொகை 10 பாட்டு இந்த 2 நூல்களும் ஏறத்தாழ எத்தனை பாடல்களை கொண்டது? 8 தொகையில் 8 நூல் இருக்கும், 10 பாட்டில் 10 நூல் இருக்கும். இந்த 18 நூல்லையும் எத்தனை பாடல்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை 2400 பாடல்கள் உள்ளது. 2400 பாட்டு இருக்கு. அடுத்து 17வது கேள்வி, சங்கம் மருவிய காலத்தை சார்ந்த எந்த நூல்கள் பெரும்பாலும் நீதி பற்றியும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றியும் பேசுகின்றன? சங்கம் மருவிய காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் நீதியை பற்றியும் ஒழுக்க நெறியை பற்றியும் மட்டும்தான் பேசும். இதற்கான விடை 18 கீழ்கணக்கு நூல்கள். 18 கீழ்கணக்கு நூல்கள். அடுத்து 18வது கேள்வி, ரோமானியர்களின் மிக பழமையான நில வரைபடம் எது? ரோமானியர்களுடைய மிக பழமையான நில வரைபடம் பியூட்டெஞ்சேரியன் அட்டவணை. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், பியூட்டெஞ்சேரியன் அட்டவணை என்பது ஒரு நில வரைபடம், ஒரு மேப்புங்க. அடுத்து 19வது கேள்வி, கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாலமி எழுதிய நூல் எது? கிபி 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் தாலமி. அவர் எழுதிய நூல் ஜியோகிராஃபி. அடுத்து 20வது கேள்வி, கிபி 1ஆம் நூற்றாண்டைச் சார்ந்த மூத்த பிளினி என்பவர் எழுதிய நூல். மூத்த பிளினி என்பவர் 1ஆம் நூற்றாண்டைச் சார்ந்தவர். அவர் எழுதிய நூல் இயற்கை வரலாறு. அடுத்து 21வது கேள்வி, தென்னிந்தியாவின் அரசியல் நிலை குறித்த முதல் சித்திரத்தை வழங்கும் கல்வெட்டுகள் யாரால் உருவாக்கப்பட்டன? தென்னிந்தியான்னா இப்படி தான் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான கல்வெட்டு ஆதாரம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா அசோகரால் உருவாக்கப்பட்டது. அடுத்து 22வது கேள்வி, அசோகருடைய எந்த பாறை கல்வெட்டு மௌரிய அரசின் அண்டை நாடுகளை பற்றி குறிப்பிடுகிறது? அசோகருடைய எந்த பாறை கல்வெட்டு அசோகருடைய ஆட்சி காலத்தில் எல்லையில் இருந்த அரசர்களை பற்றி குறிப்பிடுது? விடை 2ஆம் பாறை கல்வெட்டு. இந்த 2ஆம் பாறை கல்வெட்டில் தான் தமிழ்நாட்டில் இருந்த அரசுகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து 23வது கேள்வி, சங்க காலத்தில் வாழ்ந்த 450 புலவர்களில் பெண்பால் புலவர்கள் எண்ணிக்கை எத்தனை பேர்? 450 பேர் மொத்த புலவர்கள். அதில் பெண்களின் எண்ணிக்கை 30க்கும் மேற்பட்ட பெண்பால் புலவர்கள். 24வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1, சாதவாகனர்கள் கிபி 1ஆம் நூற்றாண்டில் தக்கான பகுதியில் தோன்றினர். கூற்று 2, சாதவாகனர்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டில் வீழ்ச்சி அடைந்தனர். இங்கே எது சரிங்க? விடையை பார்க்கலாங்களா? கிமு 1ஆம் நூற்றாண்டு ஓகே, நம்ம பார்த்தாச்சு. கிமு 3ஆம் நூற்றாண்டு கிடையாது, கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்திருப்பாங்க. சாதவாகனர்கள் கிபி 3ஆம் நூற்றாண்டில் தான் வீழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அப்போ கூற்று 1 மட்டும்தான் சரி. அடுத்து 25வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1, நில மானியம் வழங்குவது சாதவாகனர் காலத்தின் முக்கிய அம்சமாகும். கூற்று 2, பௌத்த துறவிகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்டதை உதயகிரி கல்வெட்டு குறிப்பிடுகிறது. இந்த 2 பாயிண்டில் எது சரின்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. நிலமானியம் வழங்குறது சாதவாகனர் காலத்தில் தான் உருவாகிருக்கு. பௌத்த துறவிகளுக்கு வழங்கியிருக்காங்க. இதை பற்றி உதயகிரி கல்வெட்டு குறிப்பிடலை. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, நனிக்காட் கல்வெட்டுன்னு ஒரு கல்வெட்டை பார்த்தோம் இல்லையா, அந்த நனிக்காட் கல்வெட்டு தான் குறிப்பிடுகிறது. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும்தான் சரி. அடுத்து 26வது கேள்வி, அண்மை கால தொல்லியல் ஆய்வுகளின்படி எந்த பகுதியில் சாதவாகனர்கள் ஆட்சியை தொடங்கினர்? அண்மை காலத்தில் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க சாதவாகனர்கள் இந்த பகுதியில் தான் ஆட்சி நடத்தியிருக்காங்க அப்படின்ட்டு. இதுக்கான விடை தெலுங்கானா பகுதியில் தான் ஆட்சியை தொடங்கியிருக்காங்க. அடுத்து 27வது கேள்வி, சாதவாகனர்களின் தலைநகரமான பிரதிஸ்தான் சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. பைத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த நதி கரையில் அமைந்திருந்ததுன்னு கேட்குறாங்க. சாதவாகனர்களின் தலைநகரம் அமைந்திருந்த நதி, இதற்கான விடை கோதாவரி நதிக்கரையில் அமைஞ்சிருக்குங்க, கோதாவரி. அடுத்து 28வது கேள்வி, சாதவாகன அரசர்களில் பெரும் அரசராக இருந்தவர் யார்? பெரிய அரசராக இருந்தவர் யார்?
விடையை பார்க்கலாங்களா? கௌதமபுத்திர சதகர்ணி. சாதவாகன அரசர்களில் பெரிய அரசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதமபுத்திர சதகர்ணி. அடுத்து 29வது கேள்வி. சாக அரசர் நாகபானாவை வென்று நாகபானாவின் நாணயங்களை தன் அரச முத்திரையோடு மீண்டும் வெளியிட்டவர் யார்? யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதமபுத்திர சதகர்ணி. கௌதமபுத்திர சதகர்ணி. அடுத்து 30வது கேள்வி. கௌதமபுத்திர சதகர்ணி அவருடைய தாயார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌதம பாலஸ்ரீ. அவர் உருவாக்கிய எந்த கல்வெட்டு சாகர், பகல்வர், யவனர் ஆகியோரை வெற்றி கொண்டதையும் அஸ்வமேத யாகத்தை நடத்தியதையும் கூறுகிறது? கௌதமபுத்திர சதகர்ணி மிகப்பெரிய அரசருங்க. சாகர்கள், பகல்வர்கள், யவனர்கள் எல்லாரையும் தோற்கடிச்சிருக்காரு. அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்காரு. இதை பற்றி அவங்க அம்மா செதுக்கிய கல்வெட்டில் சொல்லியிருக்காங்க. அது எந்த கல்வெட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாசிக் கல்வெட்டு. நாசிக் கல்வெட்டு. அடுத்து 31வது கேள்வி. சாதவாகன மரபில் கப்பலின் வடிவம் பதிப்பிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டவர் யார்? சாதவாகன மரபில் கப்பலுடைய வடிவம் அப்படியே உருவாக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டவர் யக்னஸ்ரீ சதகர்ணி. யக்னஸ்ரீ சதகர்ணி. அடுத்து 32வது கேள்வி. சங்க இலக்கியத்தின் அகப்பொருளை ஒத்த கருத்துக்களை கொண்ட காகா சப்தசதி என்னும் 700 காதல் பாடல்களை கொண்ட நூலை இயற்றியவர் யார்? காகா சப்தசதி. இதை எழுதியவர் அரசர் ஹாலா. சாதவாகன அரசர் ஹாலா. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 33வது கேள்வி. அசோகர் கல்வெட்டுகளில் சொல்லப்படும் சத்தியபுத்திரர் என்பது யாரை குறிக்கிறது? இதை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சத்தியபுத்திரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதியமான். அதியமான். அடுத்து 34வது கேள்வி. சோழர்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானதை கண்டறிக. எது தப்போ அதை கண்டுபிடிக்கணும். தமிழகத்தின் மத்திய வடபகுதியை ஆட்சி செய்தனர். இது சரி. சோழர்களின் பழைய தலைநகரம் தஞ்சாவூர் ஆகும். இது தவறு. பழைய தலைநகரம் உறையூருங்க. பிற்கால தலைநகரம் தான் தஞ்சாவூர். புகார் அல்லது காவிரி பூம்பட்டினம் அரச குடும்பத்தின் மாற்று வாழ்விடமாக திகழ்ந்தது. இதுவும் சரி. அப்போ தவறான கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா கூற்று 2 மட்டும்தான் தவறு. அடுத்து 35வது கேள்வி. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று. சங்ககால சோழ அரசர்களில் சிறந்தவராக கரிகாலன் அறியப்படுகிறார். காரணம், இவர் மனுநீதி சோழனின் மகனாவார். இதில் எது சரி? ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம பார்த்த ஞாபகம் இருக்கா? கரிகாலன் சிறந்த அரசர் கரெக்டு. காரணம் தவறு. இவர் யாரு? இவர் இளம்ஜேட் சென்னி அப்படிங்கிறவருடைய மகன். அப்போ கூற்று சரிதான், காரணம் தவறு. அடுத்து 36வது கேள்வி. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று. பட்டினப்பாலை என்ற நூல் காவிரி பூம்பட்டினத்தின் வணிகத்தை பற்றி விரிவாக விளக்குகிறது. காரணம், காவிரி பூம்பட்டினம் கரிகாலன் ஆட்சியின் போது புகழ்பெற்ற துறைமுகமாக இருந்தது. இந்த 2ல் எது சரின்னு கேட்டிங்கன்னா கூற்று, காரணம் 2மே சரிதான். காவிரி பூம்பட்டினத்தில் நடைபெற்ற வணிகத்தை பற்றி பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது. காவிரி பூம்பட்டினம் யார் காலத்தில் புகழ்பெற்றதாக இருந்திருக்குன்னா கரிகாலன் காலத்தில் புகழ்பெற்றதாக இருந்திருக்கு. அடுத்து 37வது கேள்வி. வெண்ணி அப்படிங்கிற போர்க்களத்தில் சேரர்களையும் பாண்டியர்களையும் அவர்களுக்கு உதவிய 11 வேளிர் குல தலைவர்களையும் வெற்றி கொண்டவர் யார்? தோற்கடிச்சவர் யாருன்னு கேட்குறாங்க. வெண்ணி பரந்தலை போர்னு சொல்லுவாங்க. இதுக்கான விடை கரிகாலன். கரிகால சோழன். இவர் தான் வெண்ணி போரில் ஜெயிச்சிருப்பார். அடுத்து 38வது கேள்வி. சேரர்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானதை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். கேரளாவின் மத்திய பகுதி, வடக்கு பகுதிகளையும் தமிழ்நாட்டின் கொங்கு பகுதியும் ஆட்சி செய்தனர். இது கரெக்டு. சேரர்களின் தலைநகரம் முசிறி ஆகும். தவறு. சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. முசிறி என்பது துறைமுகம். சேரர்களின் துறைமுகம் தொண்டியும் வஞ்சியும் ஆகும். தவறு. வஞ்சி இங்கே வந்திருக்கணும், முசிறி இங்கே வந்திருக்கணும். பொறையர் என்னும் கிளீனர் தமிழ்நாட்டின் கரூர் நகரிலிருந்து ஆட்சி புரிந்தனர். இந்த பாயிண்ட் சரி. அதாவது சேர அரசில் 2 பிரிவு இருந்திருக்காங்க. ஒரு பிரிவினர் பொறையர், அவங்க தமிழ்நாட்டுடைய கரூர்லேருந்து ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 1வது பாயிண்ட் சரி, 4வது பாயிண்ட் சரி, 2, 3 மட்டும் தவறு. அடுத்து 39வது கேள்வி. சேர அரசர்களின் ஆட்சியை பற்றி குறிப்பிடும் நூல். சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடும் நூல். குறிப்பாக 8 மன்னர்களை பற்றி ஒரு நூல் குறிப்பிடும். விடை பார்த்தீங்கன்னா பதிற்று 10. பதிற்று 10 8 சேர அரசர்களை பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்து 40வது கேள்வி. கரூர் நகருக்கு அருகே உள்ள எந்த ஊரில் உள்ள கல்வெட்டு 3 தலைமுறையை சார்ந்த சேர அரசர்களை பற்றி குறிப்பிடுகிறது? கரூருக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டில் 3 தலைமுறை சேர அரசர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த கல்வெட்டு எங்கே இருக்குன்னா புகழூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. புகழூர். அடுத்து 41வது கேள்வி. சேர அரசர்களில்
தன் பெயரில் நாணயங்களை வெளியிட்டவர் யார்? சேர அரசர்களில் தன்னோட பேரில் நாணயத்தை வெளியிட்டவர். விடையை பார்க்கலாங்களா? சேரல் இரும்பொறை. சேரல் இரும்பொறை அவர் பேரில் நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. 42வது கேள்வி, கடற்கொள்ளையர்களை அடக்கி முசிறியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியவர் யார்? அந்த காலத்தில் கடற்கொள்ளையர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்க முசிறிங்கிற துறைமுகத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. அதை தடுத்து அதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவன். அடுத்து 43வது கேள்வி, பாண்டியர் பற்றிய கூற்றுகளில் தவறானதை கண்டறிக. எது தவறோ அதை கண்டுபிடிக்கணும். பாண்டியர்கள் மதுரையிலிருந்து ஆண்டனர். கரெக்டு. கொர்க்கை பாண்டியர்களின் முக்கிய துறைமுகமாகும். கரெக்டு. வையை நதி வங்காள விரிகுடா கடலில் கலக்கும் இடத்தில் கொர்க்கை அமைந்திருந்தது. இது தவறு. வைகை நதி கிடையாது, தாமிரபரணி அப்படின்னு வந்திருக்கணும். தாமிரபரணி. தாமிரபரணி வங்காள விரிகுடா கடலோட கலக்கும் இடத்தில் கொர்க்கை அமைந்திருந்தது. பாண்டியர்களுடைய நாணயங்களில் ஒரு பக்கம் யானையின் வடிவமும் மற்றொரு பக்கம் மீனின் உருவமும் பொறிக்கப்பட்டுள்ளது. அப்போ தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா கூற்று 3 மட்டும்தான் தவறு. 3 மட்டும் தவறு. அடுத்து 44வது கேள்வி, யாருடைய குறிப்புகளில் கொர்க்கை என்பது கொள்கொய் என குறிப்பிடப்பட்டுள்ளது? ஒரு வெளிநாட்டவர் ஒரு குறிப்பு எழுதி வச்சிருக்காரு. அதில் கொர்க்கை அப்படிங்கிறத பற்றி கொள்கொய்ன்னு எழுதி வச்சிருக்காரு. அவர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிப்ளஸ். பெரிப்ளஸ் அவருடைய குறிப்புகளில் கொர்க்கை என்பதை கொள்கொய்ன்னு எழுதி வச்சிருக்காரு. அடுத்து 45வது கேள்வி, பாண்டியர்கள் கேரளத்தின் தெற்கு பகுதியின் மீது போர் தொடுத்து கோட்டயத்திற்கு அருகே உள்ள எந்த துறைமுகத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர்? இதை வெளிநாட்டவர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. இந்த போரை பற்றி எழுதி வச்சுருக்காங்க. விடைன்னு பார்த்தீங்கன்னா நெல்திண்டா. பாண்டியர்கள் கேரளா மேலே போர் தொடுத்து போய் நெல்திண்டா என்ற துறைமுகத்தை கைப்பற்றி அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 46வது கேள்வி, எந்த தமிழ் பிராமி கல்வெட்டு கிமு 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த பாண்டிய அரசன் நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடுகிறது? கிமு 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் பாண்டிய நெடுஞ்செழியன். அவரை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு மாங்குளம் கல்வெட்டு. மாங்குளம் கல்வெட்டு. அடுத்து 47வது கேள்வி, முதுகுடுமி பெருவழுதி என்ற அரசன் பிராமணர்களுக்கு நிலத்தை தானமாக வழங்கினார் என்று குறிப்பிடப்படும் 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த செப்பேடு எது? 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு செப்பேடு இருக்கு. அந்த செப்பேட்டில் முதுகுடுமி பெருவழுதி என்ற மன்னன் பிராமணர்களுக்கு நிலத்தை தானமாக வழங்கினார்னு சொல்லி வச்சிருக்காங்க. அது எந்த செப்பேடு அப்படின்னா வேள்விக்குடி செப்பேடு. வேள்விக்குடி செப்பேடு. அடுத்து 48வது கேள்வி, கொர்க்கையின் தலைவன் என்றும் திருநெல்வேலி கடற்கரை பகுதியில் வாழும் மீன் பிடிக்கும் போர் புரியும் திறன் பெற்ற தென்பகுதி பரதவர்களின் தலைவன் என்றும் புகழப்படுபவர் யார்? நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், கேட்க வாய்ப்பு இருக்கு. கொர்க்கையின் தலைவன் பரதவர்களின் தலைவன் என அழைக்கப்படும் மன்னன் பாண்டியன் நெடுஞ்செழியன். அடுத்து 49வது கேள்வி, சேரர்கள் சோழர்கள் 5 வேளிர்குல சிற்றரசர்கள் ஆகியோரின் கூட்டுப்படைகளை தலையாலங்கானம் என்ற போரில் தோற்கடித்தவர் யார்? முன்னாடி நம்ம பார்த்தது வெண்ணி பரந்தலை போர். அதில் ஜெயிச்சவர் கரிகால சோழன். தலையாலங்கானம் அப்படிங்கிற இடத்துல போரில் ஜெயிச்சவர் பாண்டியன் நெடுஞ்செழியன். 50வது கேள்வி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வீடியோக்கு ஹைப் போடாத நண்பர்கள் ஹைப் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. 50வது கேள்வியை பாருங்கள். தான் செய்த வேத வேள்விகள் மற்றும் சடங்குகளின் நினைவாக புராண கதை பொறிப்புகளை கொண்டு நாணயங்களை வெளியிட்டவர் யார்? அவர் நிறைய வேத வேள்விகள் பண்ணியிருக்காரு, சடங்குகள் பண்ணியிருக்காரு. அதனுடைய நினைவாக புராண கதைகளை கொண்ட நாணயங்களை பொறிச்சு வெளியிட்டிருக்காரு. அவர் யாருன்னு கேட்குறாங்க. விடை முதுகுடுமி பெருவழுதி. முதுகுடுமி பெருவழுதி. அடுத்து 51வது கேள்வி, தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் வணிகத்தோடு தொடர்புடைய சொற்கள் இடம்பெற்றுள்ளன. அவைகளில் பொருந்தாது. தமிழ் பிராமி கல்வெட்டு இருக்கு இல்லைங்களா, அதில் வணிகச் சொற்களும் இடம்பெற்றிருக்கு. அதை கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று தப்பாக வந்திருக்கு. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா வணிகன் என்ற சொல் இடம்பெற்றிருக்கு, சாத்தன் என்ற சொல் வந்திருக்கு, நிகம என்ற சொல் வந்திருக்கு, கொத்தவால் என்ற சொல்லலாம் இல்லை. இதுதான் தவறு. அடுத்து 52வது கேள்வி, மகத நாட்டு கைவினைஞர்கள், மாலவ நாட்டு உலோக பணியாளர்கள், மராத்திய நாட்டு எந்திர பொறியாளர்கள் போன்றோர் தமிழக கைவினைஞர்களோடு கூட்டுறவு முறையில் இணைந்து பணியாற்றியதை குறிப்பிடும் நூல். எல்லாம் கூட்டாக சேர்ந்து வணிகம் பண்ணியிருக்காங்க. அதை ஒரு நூல் குறிப்பிடுகிறது. முக்கியமான கேள்விங்க. அந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை மணிமேகலை. மணிமேகலையில் இந்த தகவல் இருக்குது. அடுத்து 53வது கேள்வி, சங்க இலக்கியங்களை ஆழ்ந்து வாசிக்கும் பொழுது
எந்த நிலப்பகுதியில் சமூகத்தில் வேற்றுமைகள் தோன்றிவிட்டதை அறியலாம். அதாவது சங்க இலக்கியத்தை படிக்கும் பொழுது இந்த பிரிவினைகளாக இருக்கு இல்லைங்களா, வர்ணாசிரம முறைன்னு இருக்குல்ல, அது எங்கே தான் உருவாகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு நிலத்தில் தான் உருவாகியிருக்கு. அது எந்த நிலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மருத நிலத்தில் தான் உருவாகியிருக்கு, மருத நிலம். அடுத்து 54வது கேள்வி, சங்க காலத்தில் உமணர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? யாரை உமணர்கள்னு அழைச்சாங்க? இதற்கான விடை உப்பு வணிகர்கள். உப்பு வணிகர்களுக்கு உமணர் அப்படின்னு பேருங்க. அடுத்து 55வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று, உமணர்கள் மாடுகள் பூட்டிய வண்டிகளில் குடும்பத்தோடு வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். காரணம், சாத்து என்னும் சொல் இடம் விட்டு இடம் சென்று வணிகம் செய்பவர்களை குறிப்பதாகும். இங்கே எது சரின்னு கேட்டிங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். உமணர் அப்படிங்கிறவங்க உப்பு விற்கிறவங்க மாடுகள் பூட்டிய வண்டிகளில் குடும்பத்தோடு பல இடங்களுக்கு போய் வணிகம் பண்ணுவாங்க. சாத்து அப்படிங்கிற சொல் தமிழில் இடம்பெற்றிருக்கு. அந்த சொல்லுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் சென்று வணிகம் செய்பவர்களை குறிக்கும். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். அடுத்து 56வது கேள்வி, ரோமானிய தங்க வெள்ளி நாணய குவியல்கள் காணப்படும் இடம். ரோமானிய நாட்டு தங்க வெள்ளி நாணய குவியல்கள் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல அதிகமாக காணப்படுது. அது எந்த இடம் கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர். 57வது கேள்வி, இரும்பு காலகட்டம் என அழைக்கப்படுவது எந்த காலகட்டம்? இரும்பு காலகட்டம் என அழைக்கப்படுவது கிமு 1100 டு கிமு 300. இந்த காலகட்டம் இரும்பு காலகட்டம். கிமு 1100 டு கிமு 300. அடுத்து 58வது கேள்வி, நாலங்காடி மற்றும் அல்லங்காடி போன்ற விற்பனை நிலையங்களையும் அங்கு விற்கப்பட்ட கைவினை பொருட்களை பற்றியும் பேசும் நூல் என்ன? நாலங்காடி என்பது பகல் நேர அங்காடி, அல்லங்காடி என்பது இரவு நேர அங்காடி. இது ரெண்டு அங்காடியும் எங்கே செயல்பட்டதுன்னா மதுரையில் செயல்பட்டது. இதை பற்றி பேசும் நூல் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி. அடுத்து 59வது கேள்வி, கீழடி பற்றிய கூற்றுகளில் தவறானதை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். கீழடியில் 2018ஆம் ஆண்டு 4ஆம் கட்ட அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த பாயிண்ட் சரியான்னு கேட்டால் சரிதான், பண்ணாங்க. அங்கே 6 கரிம மாதிரிகள் கிடைக்கப்பட்டது. அந்த 6 மாதிரிகள் எடுத்து ஆய்வு செஞ்சாங்க. இதுவும் சரிதான். எங்கே பண்ணாங்க? அமெரிக்க நாட்டில் இருக்கிற புளோரிடா மாகாணம் அப்படிங்கிற மாகாணத்தில் இருக்கிற மியாமி நகரத்தில் இருக்கிற காமா பகுப்பாய்வு சோதனை ஆய்வகம் அமைந்துள்ளது, அங்கே தான் பண்ணாங்க. இந்த பாயிண்ட் சரியான்னு கேட்டால் இந்த பாயிண்ட் தவறு. காமா கிடையாது, பீட்டா அனாட்டிக்ஸ், பீட்டா சோதனை நிலையம், அங்கே தான் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 4வது பாயிண்ட், அதிகபட்சமாக 353 சென்டிமீட்டர் ஆழத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு மாதிரி, அதனுடைய காலம் கிமு 580 என கண்டறியப்பட்டது. இது சரியான்னு கேட்டால் சரி. அப்போ தவறானது இது 3வது பாயிண்ட் மட்டும்தான் தவறு. அடுத்து 60வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று, கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே தமிழ் மக்கள் எழுத்தறிவு பெற்றிருந்தனர். காரணம், கீழடியில் கிமு 580 காலகட்டத்தை சார்ந்த தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடு கிடைத்துள்ளது. இங்கே எது சரின்னு கேட்டிங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். இந்த பானை ஓட்டை வச்சு பார்க்கும்போது அவங்க படிச்சிருக்காங்க தானே, அப்போ 6ஆம் நூற்றாண்டிலேயே அவங்க படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்து 61வது கேள்வி, கீழடி அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட விலங்குகளின் 70 எலும்பு துண்டுகளின் மாதிரிகள் எந்த இடத்தில் அமைந்துள்ள தக்கான கல்லூரி முதுகலை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பகுப்பாய்வு செய்யப்பட்டன? விலங்குகளுடைய எலும்பு மாதிரி எடுத்து அந்த இடத்துக்கு அனுப்புனாங்க. எந்த இடம்னா புனேவில் இருக்கிற தக்கான கல்லூரி முதுகலை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பகுப்பாய்வு பண்ணாங்க. அப்போ அங்கே என்ன விலங்கு இருந்திருக்கு அப்படின்னா காட்டு மாடு இருந்திருக்கு, மயில் இருந்திருக்கு, அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து 62வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று, கீழடியில் வாழ்ந்த மக்கள் கட்டுமான தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கினர். காரணம், தமிழகத்தில் சங்க காலத்தை சார்ந்த பிற தொல்லியல் இடங்களில் காணப்படும் செங்கற்களைப் போல இங்கு கிடைத்துள்ள செங்கற்கள் 1:4:6 என்ற விகிதாச்சார அளவிலேயே காணப்படுகின்றன. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். அதாவது இவங்க கட்டுமான தொழிலில் சிறந்து விளங்கியிருக்காங்க. காரணம்னு பார்த்தீங்கன்னா செங்கல் வரிசை ஒரே சீராக அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 63வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று, கீழடி மக்களுக்கு இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் இருந்த மகாராஷ்டிரம், குஜராத் போன்ற பகுதிகளுடன் தொடர்பு இருந்தது. காரணம், கீழடியில் அகேட், கார்னெலியன் போன்ற மணிகள் கண்டெடுக்கப்பட்டன. இதில் எது சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டுமே சரிதான். இந்த அகேட் அப்படிங்கிறதும் கார்னெலியன் அப்படிங்கிறதும் மகாராஷ்டிரா, குஜராத் பகுதியில் மட்டும்தான் காணப்படும். அப்போ அந்த வகையான மணிகள் இங்கே கிடைக்கும் பொழுது நமக்கு என்ன தெரிய வருது? மக்கள் அந்த பகுதியோடு வணிக தொடர்பு கொண்டிருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது.
அப்போ கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். அடுத்து 64வது கேள்வி, கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட ரோமானிய நாட்டின் கிமு 2ஆம் நூற்றாண்டின் சிவப்பு வண்ண பானை ஓடு எந்த வகையை சார்ந்தது? கீழடியில் ஒரு பானை ஓடு கிடைச்சது, அது ரோமானிய நாட்டை சார்ந்தது, கிமு 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. சிவப்பு வண்ண பானை ஓடு, அதனுடைய வகைன்னு பார்த்தீங்கன்னா அரிட்டைன் வகை பானை, அரிட்டைன். அடுத்து 65வது கேள்வி, தமிழ்நாட்டின் ஒரே வற்றாத நதி எது? தமிழ்நாட்டின் ஒரே வற்றாத நதி பொருணை. பொருணை அப்படின்னா என்ன? பொருணை என்பது எந்த நதியை குறிக்கும்? இதை தெரிந்தவர்கள் கமெண்டில் போட்டு விடுங்கள். பொருணை என்பது எந்த நதி? அடுத்து 66வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று, தாமிரபரணி பண்பாடு 3200 வருட பழமையானது என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. காரணம், சிவக்கலை என்ற ஊரில் 2019 நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் ஒரு தாளிலிருந்து கிடைத்த உமி நீக்கப்பட்ட நீல்மணி கிமு 1155 சார்ந்தது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். சிவக்கலை அப்படிங்கிற ஊரில் 2019 ஒரு அகழ்வாய்வு பண்ணாங்க. அப்போது ஒரு தாலி கிடச்சிது. அந்த தாலியில் இருந்த உமி நீக்கப்பட்ட நெல் அதனுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா கிமு 1155 சார்ந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதை வச்சு பார்க்கும்போது தாமிரபரணி பண்பாடு என்பது 3200 வருட பழமையானது என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். அடுத்து 67வது கேள்வி, ஆதிச்சநல்லூரில் எந்த ஆண்டில் ஜெர்மானிய ஆய்வாளர் ஜாக்கோர் அகழ்வாய்வு செய்தார்? ஆதிச்சநல்லூரில் ஃபஸ்ட்டு அகழ்வாய்வு பண்ணது ஜாக்கோர். அவர் எந்த நாடுனா ஜெர்மனி நாடு. அவர் எப்போ அகழ்வாய்வு பண்ணார்னா 1876 அகழ்வாய்வு பண்ணார். அடுத்து 68வது கேள்வி, இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த யார் 1899 முதல் 1905 வரை ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு செய்தார்? ஃபஸ்ட்டு பண்ணவர் ஜாக்கோர், இரண்டாவது பண்ணவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அலெக்சாண்டர் ரீ. இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் 1899 முதல் 1905 வரைக்கும் அகழ்வாய்வு பண்ணியிருக்காரு. அடுத்து 69வது கேள்வி, இந்திய தொல்லியல் துறையினர் எந்த ஆண்டில் ஆதிச்சநல்லூரில் தொல்லியல் அகழ்வாய்வு செய்தனர்? இந்திய தொல்லியல் துறையினர் பிற்காலத்தில் அகழ்வாய்வு பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக பண்ணாங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா 2004 ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு பண்ணாங்க. 2004. அடுத்து 70வது கேள்வி, கொர்க்கையில் தமிழக அரசின் தொல்லியல் துறையினர் அகழ்வாய்வு செய்த ஆண்டு? கொர்க்கை அப்படிங்கிற இடத்துல தமிழக தொல்லியல் துறையினர் அகழ்வாய்வு பண்ணாங்க. எந்த ஆண்டு பண்ணாங்கன்னா 1968 பண்ணாங்க. 1968. அடுத்து 71வது கேள்வி, சிவகலை என்ற ஊரில் அகழ்வாய்வு நடத்தப்பட்ட ஆண்டு? சிவகலை அப்படிங்கிற ஊர்லேயும் அகழ்வாய்வு பண்ணாங்க. எப்போ பண்ணாங்கன்னா 2019, ரீசெண்டாக தான் பண்ணாங்க, 2019. அடுத்து 72வது கேள்வி, சிவகலையில் கிடைத்த உமி நீக்கிய நெல்மணிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை? சிவகலையில் கிடைத்த உமி நீக்கிய நெல்மணிகள் கிமு 1155 சார்ந்தவை. கிமு 1155. அடுத்து 73வது கேள்வி, சிந்துவெளியில் உள்ளதை போல பெண் உருவம் கண்டெடுக்கப்பட்ட இடம்? சிந்துவெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய உருவம் கிடச்சிருக்கும். அதே மாதிரி உருவம் தமிழ்நாட்டிலையும் கிடச்சிருக்கு. எங்கே கிடச்சதுன்னா ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற இடத்துல கிடச்சிது. அடுத்து 74வது கேள்வி, ஆதிச்சநல்லூரில் எரிவேல், ஈட்டி, குருவால் போன்ற எத்தனை விதமான இரும்பாலான கருவிகள் கிடைத்துள்ளன? நிறைய டைப்பான கருவி கிடச்சிருக்குதுங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா 32 விதமான இரும்பாலான கருவிகள் கிடைத்துள்ளது. 32 கருவி கிடைக்கல, 32 டைப்பு, சரிங்களா? 32 விதம். நல்லா கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து 75வது கேள்வி, கீழடியில் கிடைத்த செங்கல் கட்டுமானம் எத்தனை வரிசையில் உள்ளது? இதற்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா 29 வரிசை. கீழடியில் கிடைத்த செங்கல் கட்டுமானம் 29 வரிசையில் உள்ளது. அடுத்து 76வது கேள்வி, கீழடியில் ஒன்றன் மீது ஒன்றாக வைக்கப்பட்ட துளையிடப்பட்ட எத்தனை சுடுமண் குழாய்கள் கிடைத்துள்ளன? ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கியிருக்காங்க. எத்தனை வரிசையில் சுடுமண் குழாய் கிடச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா 9 இருக்குதுங்க. 9 குழாய் நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து 77வது கேள்வி, சங்க இலக்கிய பாடல்கள் எந்த இடத்தில் சங்கு வளையல் தொழில் செய்பவர்கள் இருந்ததை கூறுகின்றன? சங்க இலக்கிய பாடல்களை படிச்சிங்கன்னா ஒரு இடத்துல சங்கு வளையல் செய்யும் தொழிலாளர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது எந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொர்க்கை. கொர்க்கை என்ற இடத்தில் சங்கு வளையல் செய்யும் தொழிலாளர்கள் அதிக அளவில் இருந்திருக்காங்க. அடுத்து 78வது கேள்வி, சேந்தன், கூற்றன் என்ற 2 அரசர்களின் பெயர்களை கொண்ட 5ஆம் நூற்றாண்டின் கல்வெட்டு காணப்படும் இடம்? சேந்தன், கூற்றன் அப்படிங்கிற 2 அரசர்கள் இருந்திருக்காங்க.
அவங்கள பற்றி 5ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அது எந்த கல்வெட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற பூலாங்குறிச்சி கல்வெட்டு. சிவகங்கையில் இருக்குதுங்க பூலாங்குறிச்சி கல்வெட்டு. அடுத்து 79வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: தமிழ்நாட்டில் சமண மதத்தோடு ஒப்பிடுகையில் பௌத்த மதத்திற்கான சான்றுகள் ஓரிரு இடங்களில் மட்டும் கிடைத்துள்ளன. சமண மத சான்று நிறைய கிடைச்சிருக்கு, ஆனால் பௌத்த மத சான்று ஒரு இடத்துல மட்டும் தான் கிடைச்சிருக்கு. காரணம், தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், காவிரி பூம்பட்டினம் ஆகிய இடங்களில் பௌத்த ஸ்தூபிகள் இருந்ததுக்கான சான்றுகள் கிடைத்துள்ளது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். சமண மதத்துக்கான சான்று தான் நிறைய கிடைக்குது. பௌத்த மத சான்றுன்னா காஞ்சிபுரத்தில் பார்க்கலாம், காவிரி பூம்பட்டினத்தில் பார்க்கலாம். அப்போ விடை கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்து 80வது கேள்வி, களப்பிரர்களின் காலம் என கருதப்படுவது எந்த காலம்? களப்பிரர்களின் காலம் என கருதப்படுவது கிபி 300 முதல் கிபி 600 வரைக்குங்க. கிபி 300 முதல் கிபி 600 வரைக்கும் களப்பிரர்கள் காலம். அடுத்து 81வது கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 12th வங்கியியல்னு ஒரு பாடம் இருக்குது. அதுக்கான கேள்வி பதில் வீடியோ போட்டிருக்கோம். ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா இந்த வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் வரும். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. சரி, கேள்வியை பாருங்கள். களப்பிரர் காலத்தோடு தொடர்பில்லாத நூல் எது? களப்பிரர் காலத்தோடு தொடர்பில்லாத நூல் விடைன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் களப்பிரர் காலத்தில் எழுதப்பட்டது. 18 கீழ்கணக்கு நூல்கள் களப்பிரர் காலத்தில் எழுதப்பட்டது. சிலப்பதிகாரம், மணிமேகலைலாம் களப்பிரர் காலத்தில் எழுதப்பட்டது. 17 மேல்கணக்கு நூல் என்பது 8 தொகையும் 10 பாட்டும். இது வந்து சங்க காலத்தில் எழுதப்பட்டது. அப்போ இதுதான் வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோவில் நம்ம 81 கேள்வியை பார்த்துட்டோம். இந்த வீடியோவை இந்த 2-3 முறை திரும்ப போட்டு கேட்டிங்கன்னாவே போதும், உங்கள் மனசில் பதிஞ்சிடும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.